இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 6ல் இருக்கக்கூடிய த அன்லக்கிலி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 4 மெயின் கேரக்டர்ஸ் வருவாங்க. கஜராஜ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு எலிஃபெண்ட், ஒரு யானை. அப்புறம் மஹவுட் அப்படிங்கிறது யானை பாகன், அந்த எலிஃபண்ட் ரைடர், யானைகள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க. பண்டி அப்படின்ற ஒரு டாக் வரும். அப்புறம் இந்த பண்டியை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஃபார்மர் வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 பேர் தான் மெயின் கேரக்டர். இந்த 4 பேரை வச்சு தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியான கதை தான் இது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு எலிஃபண்ட் ஒன்று வந்து வாழ்ந்துட்டு வந்துடுச்சு. அந்த எலிஃபண்ட்டோட பேர் என்ன? கஜராஜ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ராயல் ஸ்டாப்பிள் இடத்துல தான் வருது. ஸ்டாப்பிள்னால் அந்த அனிமல்ஸ்லாம் தங்கியிருக்கக்கூடியல, ஸோ அந்த இடம் தான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு வந்து கஜராஜ்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணார், நல்லா காசெல்லாம் கொடுத்து இந்த எலிஃபண்ட் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எந்த ஒரு குறையும் வைக்காமல் வச்சுக்கோங்க அப்படின்ட்டுன்னு ஒரு செல்வ செழிப்பாகவே அந்த எலிஃபண்ட் வந்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்களாம். என்னதான் ஒரு லக்ஸூரியஸாக இந்த எலிஃபெண்ட்டை வளர்த்தாலுமே நம்மளோட கஜராஜுக்கு ரொம்ப எதுவும் தனிமையாக இருக்கிற மாதிரி, ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதான். அதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாருமே கிடையாதான். ஸோ அந்த யானை கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா மஹோத் அப்படின்ற அந்த யானையை வளர்க்கக்கூடிய அந்த எலிஃபெண்ட் ட்ரெயினர் தான், யானை பாகன் தான். ஸோ மஹந்த் வந்து ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன். ஸோ கஜராஜுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கப்பாரு. இந்த பக்கத்தில் வந்து பாண்ட் இருக்கும். டெய்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எலிஃபெண்ட் வந்து குளிக்க வைப்பார். ஸோ ஃபுல்லாக அந்த எலிஃபெண்ட் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதே நம்மளோட மஹோத் தான். என்னதான் டேக் கேர் பண்ணாலுமே மஹோத் வந்து யானையோட ஃப்ரெண்ட் ஆக முடியாது இல்லையா. ஸோ ரொம்ப லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட எலிஃபெண்ட். ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரே டாக், அதாவது ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து அந்த எலிஃபெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தெரியாமல் வந்துடுது. ஸோ நம்மளோட கஜராஜ், நம்மளோட எலிஃபெண்ட் வந்து அந்த டாகை வந்து பார்க்குது. டாகை பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யலை. இந்த டாக் எதுவுமே விரட்டலை. அது வந்து அப்போ ஏதோ சாப்பாடு வந்து சீவ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஸோ அதை என்ன பண்ணிடுச்சு, மறுபடியும் அந்த சாப்பாடை வெளியே தள்ளி அது டாகுக்கு பக்கத்தில் அந்த சாப்பாடை வந்து தூக்கி போட்டுச்சான். ஸோ தூக்கி போட்டதுமே அந்த டாக் ஏற்கனவே பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாகவும் ஹங்க்ரியாக இருக்குல்ல, சாப்பாடை பார்த்ததுமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதோட தேங்க்ஸை வந்து கன்வே பண்ணுற மாதிரி அதோட வாழை வந்து ஆட்டிச்சான். அதுக்கப்புறமா அது தூக்கி போட்ட சாப்பாடை அந்த டாக் வந்து எடுத்து சாப்பிட்டுச்சான். ஸோ நல்லா சாப்பிட்டதுமே நல்லா தூக்கம் வரும் போல். ஸோ தூங்க போயிடுச்சு அந்த டாக். ஸோ அடுத்த நாள் வந்து மஹோத் வந்து நம்ம யானையை பார்க்குறதுக்கு வராங்க. ஸோ யானையை பார்க்க வரும்போது டாகும் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த டாக் வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பட் எதுவுமே மைண்ட் பண்ணீங்க. ஏன்னா நம்மளோட கஜராஜுக்கு ஏதோ ஒரு கம்பெனி கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுறாரு. ஏன்னா நம்மளோட யானை பார்க்கணுக்கும் தெரியும் நம்மளோட யானை வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கே அப்படின்ட்டுன்னு எதுவுமே இவர் வந்து விரட்டலையும் எதுவுமே பண்ணலையா. அதுக்கு பதிலாக அந்த டாகுக்கு தேவையான சாப்பாடை குட்டி குட்டி பீசஸும் தூக்கி போட்டாங்களாம். ஸோ டாக் அதையும் பார்த்துட்டு நம்மளோட மஹோத் கிட்டே வந்து வாலாட்டிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சுதான். இப்போ யானை வந்து குளிக்கிற டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ எலிஃபெண்ட் வந்து பாத் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எலிஃபெண்ட்குள்ளேயே அந்த டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே போனதுமே தண்ணிக்குள்ளே இறங்கி 2 பேரும் நல்லா விளையாடுறாங்க. ஸோ டாகுக்கு வந்து தண்ணியை பார்த்தா ரொம்ப பயம். ஸோ வெளியே நிற்கிது, யானை வந்து நல்லா ஜாலியாக இறங்குது. அண்ட் தண்ணியை வந்து அதோட அந்த துண்டி கையில் ஃபுல்லாக எடுத்து அந்த டாக் மேலே வந்து அப்படியே ஃப்ளாஷ் பண்ணுது. ஓகே, அப்படியே விசிறுது. ஸோ இதை பார்த்துட்டு டாக்னா அப்படியே சிலிர்க்கும் இல்லையா, தண்ணிலாம் பட்டா. ஸோ அப்படி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்துட்டு நம்மளோட யானை பாகன் மஹோத் வந்து ரொம்பவே சிரிக்கிறான். ஸோ குளிச்சு முடிச்சாச்சு, இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலிஃபெண்ட் வந்து நம்மளோட டாகை வந்து அதை துந்தி கையில் அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு அதோட முதுகு மேலே வச்சுருக்குதான். இந்த ரைடர் டாகுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சான். அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்மர் வந்து இவங்களை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ டாகை பார்க்குறாங்க. ஸோ டாகை பார்த்ததுமே ஃபார்மருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகுது. பண்டி அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஃபார்மரை பார்த்ததுமே டாகுமே என்ன பண்ணுதான், இறங்கி இந்த ஃபார்மர் கிட்ட ஓடி போகுதான். ஃபார்மருக்கு ஒரு ஹக் கொடுக்குதான். ஸோ இந்த ஃபார்மரை வளர்க்கக்கூடிய நாய் தான் இந்த பண்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ நம்மளோட மஹோட் இருக்காங்க இல்லையா, ட்ரெயினர். ஸோ இந்த எலிஃபெண்ட் ட்ரெயினர் கிட்ட போய் நம்ம ஃபார்ம் வந்து பேசுகிறாங்க. திடீர்னு வீட்டில் பார்க்கும்போது நாய் வந்து காணாமல் போயிடுச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. பண்டி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ரோப்பை எடுத்து டாகோட கழுத்தில் மாட்டி
கூப்பிடுறாங்களாம். ஸோ ஃபார்மர் வந்து இந்த டாக வந்து ரோப் போட்டுட்டு புல் பண்றாங்க. அப்பதான் டாக் வந்து ரியலைஸ் பண்ணுது. அச்சச்சோ! நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்மள வந்து கூட்டிட்டு போறாங்களே அப்டின்ட்டுன்னு. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து எலிஃபென்ட்டும் சரி, டாகும் சரி ரொம்ப வெரிட் ஆகுதாம். பட் இப்படி அவங்க சோகமா இருக்கிற விஷயத்த வந்து ஃபார்மரும் நம்மளோட எலிஃபென்ட் ட்ரெய்னர் மஹோட்டும் வந்து கவனிக்கவே கிடையாது. ஸோ அடுத்த நாள் ஆயிடுது. எல்லாம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, லஞ்ச் டைம் வந்துருது. லஞ்ச் டைம்ல வந்து மஹோட் வந்து யானைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக வராங்க. ஸோ வரும்போது ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு முடிச்சிட்ட பிறகு மஹோத்க்கும் ஒரு சில டெய்லி டியூட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு வந்து போறாங்க. போயிட்டு அவனோட சாப்பாடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறாங்க யானை சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டுன்னு. பார்த்தா அது ஈவன் டச் கூட வந்து பண்ணலையாம். சாப்பாடே எடுத்துக்கலையாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஏன் கஜராஜ் ஏன் சாப்பிடல உனக்கு பசிக்கலையா அப்படின்ட்டு யானைக்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக கேட்டுட்டு கேட்குறான். பட் யானை பதில் சொல்லலை. ரொம்ப அமைதியாக சோகமாக ஒரு மூலையிலே நிற்கிற மாதிரி நிற்கிதான். ஸோ பார்த்துட்டு சரி ஏதாவது இன்டைஜஷனாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டுன்னு சொல்லிடுறான். ஸோ நைட்டும் வந்து அதே மாதிரி சாப்பிடாம இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே சாப்பாடு வைக்கிறா மஹோத். பட் அப்போ கூட நம்மளோட கஜராத் வந்து சாப்பிடவே இல்லை. என்னாச்சு இவன் இப்படி சாப்பிடாமலாம் இருக்க மாட்டானே அப்படின்ட்டுன்னு நம்ம யானையோட ஓகே துதி கையை ஸ்டொமக் எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. பட் நத்திங் ராங், எதுவுமே இல்லை, நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் நம்மளோட மஹோத்க்கு வந்து புரியுது. ஓகே நேற்று அவனோட ஃப்ரெண்டு வந்து எப்படியோ மீட் பண்ணாங்க, புது ஃப்ரெண்டை வந்து கிடைச்சாங்க. பட் கிடைச்ச அன்னைக்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இவன் ரொம்ப ஒரேயாக இருக்கான், ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து இவனுக்கு வந்து புரியுது. ஸோ இங்கே இது மாதிரி யானை வந்து சாப்பிடாம இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஃபார்மர் வீட்லையுமே அந்த டாக் வந்து இது மாதிரி 2 நாளாக வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து இந்த தடவை தான் நாய் வந்து இப்படி 2 நாளாக கண்டினியூஸாக சாப்பிடாம இருக்கிறது. ஸோ ஃபார்மருக்கும் தெரியுது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃப்ரெண்டை வந்து நேற்று பார்த்த புது ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ பசியோடு இருக்கிறத பார்க்க என்னால் முடியாது, அதனால நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போ தாராளமா அப்படின்ட்டு கழுத்தில் கட்டியிருக்காங்க இல்லையா ரோப்பை. ஸோ வந்து கழட்டி விட்டுறாங்க. ஸோ டாகுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப துள்ளி குதிச்சு ஜம்ப் பண்ணி நம்ம கயிறை கழட்டி விட்டதுனால போ அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட ஃபார்மரோட கையை வந்து லிக் பண்ணுது. ஸோ நக்கும் இல்லையா, ஒரு நன்றிக்கு விதமாக நக்கும் இல்லையா? ஸோ அப்படி நக்கிட்டு ஓடி போகுது. ஸோ அதை வீட்டில் ஆரம்பிச்சது எங்கே போய் ஸ்டாப் பண்ணி முடிக்குதுன்னா அந்த யானை இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பிள் அந்த இடத்துக்கு தான் போகுது. ஸோ அந்த யானைக்கிட்ட போயிடுச்சு. யானையும் நம்மளோட டாக் வரதை பார்த்துடுச்சு. ஸோ பார்த்ததுமே இந்த டாக் அழகாக எடுத்துட்டு அதை துடி கையால் அப்படியே ஸ்விங் பண்ணுதான். ஸோ மஹோத் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். ஸோ உடனே அவன் என்ன நினச்சான், சாப்பிடாம இருக்கு இல்லையா, அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ டாகும் அதே மாதிரி சாப்பிடாம இருந்தனால ஃபார்மர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. முதல்ல 2 பேர் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த டாக் வர பாதையை பார்த்து நம்மளோட ஃபார்மரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ கரெக்டாக இவங்க எல்லாருமே இருக்க இடத்த வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் அவங்க நல்லா சாப்பிட்றத வந்து நல்லா பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க இல்லையா? இன்னுமே செல்ல பிராணிகள் தான். சாப்பிடாம இருந்தால் என்னனாலும் ஓனருக்கு வரி இருக்கும் இல்லையா? ஸோ இதை மாதிரி தான் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அப்புறம் தான் மஹோத் சொல்கிறான், கஜராஜ் வந்து அவரோட ஃப்ரெண்டு அவன் மட்டும் ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கல, நானும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்மளோட ஃபார்மரை வந்து ஹக் பண்ணுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், கஜராஜுக்கு இப்போதுலேருந்து டாக் பண்டி ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட மஹோத்துக்கும் இந்த ஃபார்மர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப அழகான கதை இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் டெய்லி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.